வணக்கம். இது டி தமிழின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்தி. சுயாட்சிக்கான பேச்சுவார்த்தை கதவுகள் எப்பொழுதும் திறந்திருக்கும் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டு. பயங்கரவாத தடை சட்டம் ஒழிக்கப்பட்டால் அனுர அரசுக்கு அச்சமில்லை, செல்வம் எம்பி தெரிவித்தார். யாழில் புத்தாண்டு தின கொண்டாட்டத்தில் இளைஞன் மீது மிலேச்சத்தனமான தாக்குதல். யாழ் கடற்பகுதியில் புத்தாண்டில் இடம்பெறவிருந்த பாரிய அசம்பாவிதம். பாணந்துறையில் சிக்கிய முன்னாள் அரசியல்வாதியின் சட்டவிரோத அதிசொகுசு வாகனங்கள். போலீசாரின் அதிரடி சோதனை, ஆயிரக்கணக்கானோர் மீது சட்ட நடவடிக்கை. வடக்கு மாகாண சபை தொடர்பில் யாழ் பல்கலை துணைவேந்தர் வெளியிட்ட கருத்து. ஜெர்மனியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் சோகம், வான வேடிக்கை விபத்தில் 5 பேர் உயிரிழப்பு. அமெரிக்காவில் புத்தாண்டு தின கொடூரம், வாகன தாக்குதலில் 10 பேர் பலி. வெளியான சந்தேக நபரின் புகைப்படம். இதுவே தமிழின் செய்திகளின் விரிவான செய்திகள். போலீஸ்காணி அதிகாரங்களை தந்து நாங்கள் சுயாட்சிக்காக வாழ வழிபட வேண்டும் எனவும் அதற்கான சமாதான பேச்சுவார்த்தை கதவுகள் எப்பொழுதும் திறந்திருக்கும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், இலங்கை நாட்டில் வருமானம் தரக்கூடிய பொருளாதாரம் முறைமை எவையும் இல்லை, பெருந்தோட்ட பொருளாதாரமும் குறைவடைந்துள்ளது. சுற்றுலா பயணிகளின் வருகையை மட்டுமே அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. இலங்கை உலக நாடுகள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்திடம் வாங்கிய கடனை கட்டுவதென்றால் உடனடி வழிமுறைகள் அவசியம். மேலும் இலங்கையின் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இங்குள்ள பல தொழிற்சாலைகளும் இன்னும் இயங்காமலே காணப்படுகிறது என்றார். நாட்டில் ஏற்பட்டுள்ள இனப்பிரச்சினை தீர்க்கப்பட்டு பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக ஒழிக்கப்பட்டால் அனுர அரசாங்கம் பொருளாதார ரீதியில் அச்சப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் நேற்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், புலம்பெயர்ந்துள்ள உறவுகள் நாட்டை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. எனவே நாட்டில் ஏற்பட்டுள்ள இனப்பிரச்சினை தீர்க்கப்பட்டு பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக ஒழிக்கப்படல் வேண்டும். இதனை ஜனாதிபதி கருத்தில் கொள்ள வேண்டும். மேலும் 13வது திருத்தச் சட்டம், இந்திய இலங்கை ஒப்பந்தம் இவை அனைத்தையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் செயற்பாடுகள் அமைய வேண்டும். எனவே இந்த புதிய ஆண்டில் நமது கிராம மக்களுக்கு அனைத்து விதமான வசதிகளும் உள்ளது என்று கூறக்கூடிய வகையில் இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும். அதற்காக நாங்களும் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கிறோம். இந்த வருடத்தில் பின்தங்கிய கிராமங்கள் முழுமையாக வளர்ச்சி பெற வேண்டும். அதற்கான செயற்பாடுகளை இந்த அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும். பிரிந்து செயற்படுகின்ற தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும். நாங்கள் ஒற்றுமையாக செயல்படவில்லை என்றால் நம் மண்ணையும் மக்களையும் உதாசீனம் செய்யும் கட்சிகளாகவே நாம் இருப்போம். எதிர்வரும் காலங்களில் நாங்கள் ஒற்றுமையாக இல்லை என்றால் தேசிய கட்சிகள் இல்லாது போகின்ற துர்ப்பாக்கிய நிலை காணப்படும். எனவே எதிர்வருகின்ற தேர்தல்களில் நாங்கள் ஒற்றுமையாக செயல்படவில்லை என்றால் தென்பகுதியில் ஏற்பட்டுள்ள அனுரவின் அலை வடக்கு கிழக்கிலும் ஏற்படும். இதனால் பாதிப்புகள் நமக்கு ஏற்படுத்தும் என்பது உண்மை. மக்களின் எதிர்பார்ப்பு தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒற்றுமையாக செயல்படுங்கள் என்பதே. அந்த ஒற்றுமை இல்லை என்றால் நாங்கள் காணாமல் போய்விடுவோம் என தெரிவித்தார். யாழில் வன்முறை கும்பலொன்றினால் இளைஞன் ஒருவர் மீது மிலேச்சத்தனமான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த தாக்குதல் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. 2024 ஆண்டின் இறுதி நாள் நிகழ்வுகள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வந்த நிலையிலேயே நகர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பேருந்து தரிப்பிட நிலையத்திற்கு முன்பாக தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது அந்த கும்பலை சேர்ந்த தரப்பினர் முச்சக்கர வண்டியின் ஒரு சில்லினை தூக்கி ஆபத்தான முறையில் வீதியின் குறுக்கு மறுக்காக வாகனத்தை செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் பின்னர் குறித்த கும்பலால் வீதியில் நின்ற இளைஞன் ஒருவர் மீது தலைக்கவசம், கையில் உள்ளிட்ட பொருட்கள் என்பனவற்றை பயன்படுத்தி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் இது தொடர்பில் விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவிலிருந்து குறிகாட்டுவான் நோக்கி சேவையில் ஈடுபடும் பயணிகள் படகு ஒன்று நடுக்கடலில் இயந்திர கோளாறு ஏற்பட்ட சம்பவத்தால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், நெடுந்தீவில் இருந்து நேற்றைய தினம் பகல் 11:30 மணிக்கு குறிகாட்டுவான் நோக்கி சேவையில் ஈடுபட்ட கரிகணன் பயணிகள் படகானது நடுக்கடலில் பயணித்த வேளை திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டு செயலிழந்தது. இதன்போது குறித்த படகில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட சுமார் 60 பேருக்கும் அதிகமானோர் பயணித்துள்ளனர்.
குறித்த படகானது கடல் கொந்தளிப்புக்கு மத்தியில் கடலில் தத்தளித்த நிலையில் இதனை அவதானித்த நெடுந்தீவு மக்கள் தமது சிறிய மீன்பிடி படகுகளை கொண்டு சென்று பயணிகளை நிகழவிருந்த பாரிய ஆபத்திலிருந்து விரைந்து மீட்டனர். மேலும் நெடுந்தீவு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் படகின் உதவியுடன் குறித்த பயணிகள் படகானது கரைக்கு கொண்டு வரப்பட்டது. இதேவேளை குறித்த பகுதிக்கு நெடுந்தீவு பிரதேச செயலாளர் மற்றும் ஊழியர்களும் விரைந்து சென்று நிலைமைகளை அவதானித்தனர். இந்த சம்பவத்தால் படகில் பயணித்த மக்கள் பதற்றமான நிலையினை எதிர்நோக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேல் மாகாணத்தின் முன்னாள் அரசியல்வாதி ஒருவருக்கு சொந்தமானதாக கூறப்படும் 4.5 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான 3 சொகுசு வாகனங்களை வளான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். இந்த வாகனங்கள் பாணந்துறை பின்பற்ற பிரதேசத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் இராணுவ ஜீப் போன்ற வாகனம் ஒன்று காணப்படுவதாகவும் அது வெளிநாடுகளில் உள்ள ஆயுத படையினரால் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரத்மலானை தொடருந்து நிலையத்திற்கு அருகிலுள்ள இடமொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மேலும் 2 சொகுசு ஜீப் வண்டிகளும் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாக விசாரணையின் போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த வாகனங்கள் அரச நிறுவனங்களில் இருந்து பெறப்பட்ட இலக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டவை எனவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் மேற்கொள்ளப்பட்ட விசேட போக்குவரத்து நடவடிக்கையின் போது போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டின் கீழ் 7264 சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி போக்குவரத்து விதிகளை மீறியதற்காக 1057 சாரதிகள் அனுமதி பத்திரம் இல்லாமல் பயணித்த குற்றங்களுக்காக 614 சாரதிகள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அதிக வேகத்தில் பயணித்த 54 சாரதிகள் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 57 சாரதிகளுக்கு எதிராகவும் இவ்வாறு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் மதுபோதையில் வாகனம் செலுத்திய 529 சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வடக்கு மாகாண சபை இல்லாமல் இருப்பது சிறப்பு போல் இருக்கிறது எனவும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் கூச்சலிடுவதைப் போல மாகாண சபை இருந்தாலும் அங்கும் கூச்சலிட்டுக் கொண்டுதான் இருப்பார்கள் என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஸ்ரீ சர்க்குணராஜா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவிக்கும் போது இவர் இதனை கூறியுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் 1984 ஆண்டு காலத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் படித்தவர். அவர் படித்த காலம் மிக நெருக்கடியானது. அதை போலத்தான் அவர் பணிக்கு சேர்ந்த 1991 ஆண்டு காலமும் நெருக்கடியானது. வடக்கு மாகாணத்தில் உள்ள அதிகாரிகள் கடமை உணர்வு மிக்கவர்கள். வடக்கு மாகாணத்தின் பலமே அவர்கள்தான். அரசியல்வாதிகளை கொழும்பிலிருந்து கொண்டு வரும் ஒரு காலம் இருந்தது. எங்களால் செய்ய முடியாது என்ற எண்ணம் இனியாவது மாற்றப்பட வேண்டும் என்றார். அக்கரப்பத்தனை கிளாஸ்கோ பகுதியில் அனுமதி பத்திரமின்றி கஞ்சா செடிகளை வளர்த்து வந்த தோட்ட உதவி அதிகாரி ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அக்கரப்பத்தனை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கமைய குறித்த பகுதியில் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 11 கஞ்சா செடிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அவை சுமார் 2 அடி உயரம் வரை வளர்ந்து இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் கைப்பற்றப்பட்ட கஞ்சா செடிகளையும் இன்று நுவரெலியா மாவட்ட நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தொடர்வது பன்னாட்டு செய்தி. ஜெர்மனியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது 5 பேர் வரை உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜெர்மனியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது ஏற்பட்ட பான வேடிக்கை விபத்துகளில் 5 பேர் வரை உயிரிழந்துள்ளனர் மற்றும் பலர் காயமடைந்துள்ளனர். இதில் மேலும் 13 சட்ட அமலாக்க அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர். இவர்களில் ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அத்துடன் புத்தாண்டு தின இரவில் பெர்லின் முழுவதும் 330 பேர் கைது செய்யப்பட்டனர். இருப்பினும் இந்த ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது பெரிய அளவிலான வன்முறை சம்பவங்கள் பதிவு செய்யவில்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது பரவலான வான வேடிக்கை காட்சிகள் பலருக்கு மகிழ்ச்சியூட்டும் வழக்கமாக இருந்தாலும் அதில் உள்ள வெடிப்பொருட்களின் ஆபத்துக்கள் ஒவ்வொரு ஆண்டும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தி வருகின்றன. இதனால் சக்தி வாய்ந்த வெடிபொருட்களின் ஆபத்துக்கள் குறித்த விவாதத்தை இது தூண்டியுள்ளது.
அது மட்டுமன்றி சுற்றுச்சூழல் மாசு மற்றும் ஒலி மாசுபாடு ஆகியவற்றுக்கு கடுமையான விதிமுறைகள் அல்லது மிகவும் சக்தி வாய்ந்த வான வேடிக்கைகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலுத்து வருகின்றன. அமெரிக்காவில் புத்தாண்டு தினத்தில் நடந்த கொடூரமான வாகன தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்திருந்ததுடன் டஜன் கணக்கானோர் படுகாயமடைந்துள்ளனர். புத்தாண்டு தினத்தில் அமெரிக்காவின் நியூ ஆர்லியன்ஸ் நகரின் மையப்பகுதியில் வாகன ஓட்டியொருவர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் கூட்டத்தினர் மீது வேண்டுமென்றே மோதியதால் குறைந்தது 10 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதல் நகரின் பிரபலமான பகுதியில் அதிகாலை 3:15 மணியளவில் நிகழ்ந்துள்ள நிலையில் குறைந்தது 35 பேர் வரை இதில் காயமடைந்துள்ளனர். வாகன தாக்குதலில் ஈடுபட்ட சந்தேக நபர் போலீசாருடன் நடத்திய துப்பாக்கி சண்டையின் போது கொல்லப்பட்டார். FBI தாக்குதல் நடத்திய சந்தேக நபர் டெக்சாஸ் மாகாணத்தை சேர்ந்த அமெரிக்க குடிமகன் சம்சுத்தின் ஜப்பான் என அடையாளம் கண்டுள்ளது. இவர் வாடகைக்கு எடுத்த போர்டுபிக் அப் லொரியை கொண்டு வேண்டுமென்றே பொதுமக்கள் மீது இந்த தாக்குதலை நடத்தியுள்ளார். இந்த நிலையில் அதிகாரிகள் இவர் எவ்வாறு வாகனத்தை பெற்றார் என்பது குறித்தும் பயங்கரவாத அமைப்புகளுடன் இவருக்கு ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாக்குதல் வாகனத்திற்குள் ISIS கொடி, ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருள் சாதனங்கள் என நம்பப்படும் பொருட்கள் வாகனத்திற்குள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனால் இந்த தாக்குதலின் நோக்கம் குறித்து கடுமையான கவலைகளை அதிகாரிகள் முன்வைத்துள்ளனர்.